வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியில் ஓகேங்களா. ஸோ யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தாச்சு. ஸோ அதோட கண்டினியூட்டிவாக அடுத்தது என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குப்தர்கள் ஓகேங்களா. ஸோ அந்த குப்தர்கள் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட டைம் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 300லேருந்து 700 BCE அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக ஓகேங்களா. ஸோ அந்த டாப்பிக்கில் உள்ள போயிடலாம் டேரெக்டாக. ஸோ ஓகே. ஸோ இந்த குப்தர்கள் பற்றின சான்றுகள் இல்லை ஆதாரங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஸோ அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ குப்தர்கள் பற்றின ஆதாரங்கள் எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னாக்கா ஒன்று இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறதுலையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாணயங்கள் அப்படிங்கிற இந்த டைப்லையும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்மிருதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாரத ஸ்மிருதி அண்ட் விஷ்ணு ஸ்மிருதி அண்ட் பிரகஸ்பதி அப்புறம் வந்து காத்தியாயனா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த நூட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இவங்களுக்கான இலக்கிய ஆதாரங்களா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி விசாகதத்தர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் எழுதின ஓகேங்களா ஸோ புத்தகங்கள். ஸோ இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். ஸோ இந்த ரெண்டு புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ரெண்டு புத்தகம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர். ஸோ வந்து இவர் வந்து ஒரு சமஸ்கிருத அறிஞர். இவர் எழுதின புத்தகங்களான சாகுந்தலம், மேகதூதம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், விக்ரம ஊர்வசியம் ஓகேங்களா அண்ட் மாளவிகாக்னி மித்திரம். ஸோ இந்த நூல்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் பற்றின ஆதாரங்கள் வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இதில் இந்த விசாக தத்தரும் அண்ட் காளிதாசர் இந்த ரெண்டு பேரோட நூட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அண்ட் அடுத்து நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நாணயங்கள் மூலம் அவங்களோட பட்டங்கள், அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள், அவங்களோட போர் வெற்றிகள் ஓகேங்களா. ஸோ அவங்களோட மெய்கிருதி அப்படின்னா அவங்களோட புகழுரைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதில் வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்ட் குப்த அரசரான 2ஆம் சந்திரகுப்தர் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களை பேரளவில் அதிகமாக வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட நாணயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வீணை வாசிப்பதை போன்ற ஒரு உருவம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதனால அவருக்கு அந்த நாணயங்கள்லேயே கவிராஜன் அப்படிங்கக்கூடிய பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீணை வாசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அவருக்கு கவிராஜன் அப்படிங்கிற பட்டமும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது அவரோட நாணயத்தை மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வெள்ளி நாணயமும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர் ஓகேங்களா. ஸோ அடுத்து கல்வெட்டுகள். ஸோ அவங்களை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்ரோலி கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான கல்வெட்டு சரிங்களா. ஸோ மெக்ரோலி கல்வெட்டு சரி 1ஆம் சந்திரகுப்தரோட காலத்தை சேர்ந்தது சரிங்களா. ஸோ இந்த இந்த இரும்பு தூண் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெல்லியில இருக்கு. ஸோ இன்னைய வரைக்கும் இது வந்து துருப்பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. குப்தர்களோட உலோக அறிவுக்கு இது வந்து மிகச்சிறந்த சான்றா சொல்றாங்க. ஏன்னா இன்னைய வரைக்கும் வந்து துருப்பிடிக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா டெல்லி இருக்குல்ல ஓகேங்களா, டெல்லியில இருக்கு. அடுத்து அலகாபாத் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஸோ இது அலகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா பிரயாக் கல்வெட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேர் இருக்குதுக்கு. ஸோ அலகாபாத் அப்படிங்கிறதும் அப்படின்னாக்கா பிரயாக். ஸோ அலகாபாத் அப்படிங்கிறது அண்ட் பிரயாக் அப்படிங்கிறது அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சமுத்திரகுப்தரோட காலத்தை சேர்ந்தது. அண்ட் இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட படைத்தலைவி மற்றும் அமைச்சராக இருந்த ஹரிசேனர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது ஓகேங்களா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உள்ள இருக்கும், நம்ம அங்கேயும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயகிரி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு அண்ட் அது காஞ்சியில் சாஞ்சி ஓகேங்களா. ஸோ சாஞ்சி கல்வெட்டு. ஸோ இது யாரோட டைம் சேர்ந்தது அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா. அண்ட் அடுத்து பித்தாரி ஓகேங்களா. ஸோ பித்தாரி அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பித்தாரின்னு சொல்லுவாங்க. பித்தாரி ஒற்றை தூண் கல்வெட்டு இது யாரோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னாக்கா ஸ்கந்தகுப்தரோட காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா. ஸோ இது வந்து மேக்ஸ் த பேர்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் புக் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் த பேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள் மூலியமாவே உங்களுக்கு தெரிய வருது. ஸோ என்னென்ன செப்பு பட்டயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுபான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோனாபட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 செப்பு பட்டயங்களும் குப்தர்களை பத்தி சொல்லுது. ஸோ அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஸோ அப்படியே அடுத்த பேஜ் போயிடலாம். ஓகே. ஸோ இந்த குப்தர்களோட டைம்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது யாரு தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஸ்ரீகுப்தர் ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் குப்த வம்சத்தை தொடங்கி வச்சவர் இவர் தான் ஓகேங்களா. ஸோ குப்த வம்சத்தை நிறுவனவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா இவர் தான் ஓகேங்களா. ஸோ குப்த வம்சத்தை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீகுப்தர். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடோத் கஜம் அப்படின்னாக்கா கடோத் கஜர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. கடோத் கஜர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ரீகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தார். ஸோ இவரோட பையன் ஓகேங்களா, இவரோட பையன். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகாராஜா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க யாரா இவங்க ரெண்டு பேரையுமே சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வர்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் சந்திரகுப்தர் சார் கடோத் கஜரோட பையன் ஓகேங்களா. ஸோ இந்த குப்த எரான்னு சொல்லக்கூடிய குப்த சகாப்தம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த குப்த சகாப்தம் யாருடைய ஆட்சி காலத்தை தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1ஆம் சந்திரகுப்தர் ஓகேங்களா. ஸோ வந்து மிக முக்கியமான ஒரு அரசர். ஸோ நீங்க நல்ல டெப்தா படிக்க வேண்டிய ஒரு அரசர் ஓகேங்களா. ஸோ அடுத்து மெக்ரோலி கல்வெட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த மெக்ரோலி கல்வெட்டு அப்படிங்கிறது இவருடைய காலத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம இவர் பத்தின வரலாற்று தகவல்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெக்ரோலி கல்வெட்டு. திருமண உறவு மற்றும் வலிமை. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா
லிச்சாவியை சேர்ந்த ஒரு பெண். ஓகேங்களா? ஸோ அங்க லிச்சாவியை சேர்ந்த ஒரு அது வந்து ஒரு கனசங்கம். ஓகேங்களா? ஸோ கனசங்கம் அப்படின்னா அவங்க ஒரு இனக்கூட்டம். அந்த இளவரசியான குமார தேவியை வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு அரசர் வந்து தன்னோட நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னாக்கா, 2 விஷயத்துல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒண்ணு போர் மூலியமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். போர் மூலியமா ஆக்கிரமிக்கிறது, இல்லனாக்கா வந்து போர் வெற்றி மூலியமா வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு இடத்த வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லனாக்கா 2வது திருமணம் சார்ந்த உறவுகள். ஓகேங்களா? ஸோ அதாவது அவங்க பொண்ண கல்யாணம் பண்றது மூலியமா அவங்க இடத்த நம்ம வாங்கிக்கிறது. ஸோ இந்த 2வது மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது லிச்சாவிய சேர்ந்த ஒரு கனசங்கம். ஸோ ஓகேங்களா? லிச்சாவி அப்படிங்கிறது ஒரு கனசங்கம். அந்த இளவரசியான குமாரதேவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேரேஜ் பண்ணிட்டு, ஸோ தன்னுடைய அரச என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, பலப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த கனசங்கம், இந்த லிச்சாவி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக அமைந்திருது. ஓகேங்களா? ஸோ இந்த லிச்சாவி அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த கங்கை நதிக்கும் நேபாள நதிக்கும் இடைப்பட்டதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவருக்கான பட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற கூடிய ஒரு பட்டம். அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அரசர்களுக்கு அரசன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து சூடியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தோற்றுவித்தவர்களான ஸ்ரீகுப்தர் மற்றும் அவருடைய மகனான கடோத்கஜர் இவங்க 2 பேருக்கும் மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தையும், அண்ட் முதலாம் சந்திரகுப்தருக்கு மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்தா சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, மகாராஜாதி ராஜா. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்கூல் புக்ல 2 இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. மகாராஜா அதிராஜா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்த்து படிச்சீங்கன்னா மகாராஜாதி ராஜா அப்படிதான் வரும். ஸோ இந்த இந்த ஐபன் கொடுத்துமே சில இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மகாராஜாதி ராஜா உள்ள மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டத்தையும் வச்சிருக்காரு. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது அப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா, அண்ட் அடுத்து வரக்கூடியது 4வது வரக்கூடியது சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? ஸோ இவரும் ரொம்ப முக்கியமான அரசர். ஸோ வி.எஸ். ஸ்மித், அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியரான வி.எஸ். ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, இவரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அதிகமான படையெடுப்பு போர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால வரலாற்று ஆசிரியரான இல்ல வரலாற்று ஆய்வாளரான வி.எஸ். ஸ்மித் யாரை வந்து இந்திய நெப்போலியன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சமுத்திரகுப்தரை சொல்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தா. அலகாபாத் கல்வெட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ நான் பார்த்த மாதிரி பிரயாக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ அந்த பிரயாக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அலகாபாத்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இது 2 தான் கேட்கலாம். அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னா பிரயாக் கல்வெட்டு, 2 கல்வெட்டு 2 பேர் கூட சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தொகுத்து வடிவமைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரோட படத்தலைவியும் பட தளபதியும் அமைச்சருமான ஹரிசேனர். ரொம்ப 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 முக்கியமான ஆளு. அலகாபாத் கல்வெட்டை எழுதுனது இவர் தான். ஸோ இக்கல்வெட்டு 33 வரிகள் கொண்ட, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 33 வரிகள் கொண்ட நாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வடிவத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நாகரி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? பிரகஸ்பதி. ஓகே, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரகஸ்பதி அப்படின்னா அலகாபாத் பிரகஸ்பதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரகஸ்பதி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா, அலகாபாத் பிரகஸ்பதி. ஸோ இவரை பத்தின அந்த பிரகஸ்பதியை தான் அந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து இவரோட போர்கள் சொன்னேன். ஸோ இவர் வந்து போர் தொடுத்து போறதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஸோ அதனாலதான் வரலாற்று ஆய்வாளரான வி.எஸ். ஸ்மித் வந்து இந்திய நெப்போலியன் சொன்னாரு. அவரோட படையெடுப்புகள் 2. ஒன்னு தட்சிணபாத படையெடுப்பு, அதாவது தென்னிந்திய படையெடுப்பு. 2வது வட இந்திய படையெடுப்பு. ஸோ இந்த தட்சிணபாத படையெடுப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா, சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தோற்கடித்தார். ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா, சவுத் இந்தியா பக்கத்து அவர் வந்து போர் எடுத்து வந்திருக்காரு. அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா 12 அரசர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிருக்காரு, தோற்கடித்திருக்கிறாரு. அடுத்து காஞ்சியை ஆண்ட விஷ்ணுகோபன். ஸோ நல்லா பாத்துக்கோங்க, இதுவரை சவுத் இந்தியாவை ஆண்ட சாரி அண்ட் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த காஞ்சியை ஆண்ட விஷ்ணுகோபன். ஓகேங்களா? அந்த விஷ்ணுகோபனையும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா வந்து தோற்கடிச்சு போயிருக்காரு. ஸோ இந்த நபர் வந்து முக்கியமான நபர். ஸோ நம்ம பார்க்கறதுலேயே தமிழ்நாட்டை பத்தி வந்துச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அதுல காஞ்சியை பத்தி சொல்லியிருக்கிறதுனால இந்த விஷ்ணுகோபன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணிருக்காரு, போர் தொடுத்து அண்ட் வீழ்த்திட்டு போயிருக்காரு. அண்ட் அடுத்து வட இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னாக்கா, வடக்கே கங்கை சமூகத்தை சேர்ந்த நாகர்கள் உட்பட 9 அரசர்களை, அப்போ சவுத் இந்தியாவில் பாருங்க 12 பேரை தோற்கடித்திருக்காரு. அண்ட் நார்த் இந்தியாவில் பாருங்க 9 அரசர்களை தோற்கடித்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அச்சுதன், நாகபாணன், ஸோ இவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் டேட்டா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ வட இந்திய படையெடுப்பு மற்றும் தென்னிந்திய படையெடுப்பு. வட இந்தியா அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா 9 அரசர்கள், தென்னிந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அரசர்கள், இன்க்ளூட் காஞ்சியை சேர்ந்த அந்த விஷ்ணுகோபனையும் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து வெற்றி கொண்டுட்டு போயிருக்கிறாரு. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவரை பத்தின சில பேசிக் இம்பார்ட்டன்ஸான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வைணவ மதத்தை பின்பற்றினால், இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வைணவ மதத்தை பின்பற்றிருக்கிறாரு. இருந்தாலும் கூட அண்ட் புத்த சமய அறிஞரான பௌத்த அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரிச்சிருக்கிறாரு. யாரு, சமுத்திரகுப்தர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா, ரிப்பீட்டட் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இலங்கையை ஆண்ட மேகவர்மன். ஸோ அவரோட பரிசுகளை ஏற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேகவர்மன் வந்து கயா அப்படிங்கிற இடத்துல
என்ன பண்ணிருக்காரு, ஒரு பௌத்த மடையாளம் மடம் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கான அனுமதி என்ன பண்ணிருக்காரு, இவர் கொடுத்திருக்காரு. சரிங்களா? சோ அந்த மேகவர்மன் யாரு, இலங்கையை ஆண்ட அரசன். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேகவர்மனுக்கு இலங்கையை வந்து அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு உதவி செஞ்சது யாரு, சமுத்திரகுப்தர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ இவரோட அனுமதி கேட்டிருக்காரு. எதுக்குல, கயாவில வந்து நான் ஒரு பௌத்த மடம் கட்டிக்கிறேன், அதாவது புத்த மடம் கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான அனுமதி என்ன பண்ணிருக்காரு, இவர் கொடுத்திருக்காரு. தனது வெற்றிகளை கொண்டாட குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகம், இதுவும் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்ட். அஸ்வமேத யாகத்தையும் நடத்தியிருக்கிறார் யாரு, சமுத்திரகுப்தர். அதே மாதிரியான இவர் பட்டங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். விஎஸ் ஸ்மித் வந்து ஒரு இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவரோட நாணயங்கள் மூலியமா இவர் கவிராஜன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அதே நாணயங்கள் மூலியமா இவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் இருக்கு, அந்த அமைப்பு இருக்கு அப்படிங்கிறனால இவருக்கு வந்து வீணை வாசிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ இவருக்கு கவிராஜா அப்படிங்கக்கூடிய அந்த பட்டமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சமுத்திரகுப்தர் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களை ஆதரித்தார். சோ அந்த ஹரிசேனர் யாரு, அந்த இப்ப பார்த்தோம் இல்லையா அலகாபாத் கல்வெட்டு, அந்த அலகாபாத் கல்வெட்டை வடிவமைச்சர் இவர் தான். அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை புருஷா, இந்த வார்த்தை பாருங்க, புருஷா அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை. புருஷா அப்படின்னா என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னா, அனைவருக்கும் மேலானவர், அதாவது கடவுளோட என்ன பண்றாங்க, அவரை ஒப்பிட்டு சொல்றாங்க யார, சமுத்திரகுப்தர். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய தாத்தா பேர், அப்போ என்ன சொல்றாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர் வந்து முக்கியம். ஓகேங்களா? சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 1. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? சமுத்திரகுப்தா. அதுக்கப்புறம் தான் வராரு சந்திரகுப்தா 2. ஓகேங்களா? சோ இவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட பேரன். சோ தன்னுடைய தாத்தா பேரை அப்படியே வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? மிக திறமையான அரசர்னு சொல்றாங்க. பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டார். இது வந்து முக்கியமான ஃபேக்ட். பாடலிபுத்திரம் தான் இவரோட தலைநகரமா இருந்திருக்கு. அடுத்து இவரோட பட்டப்பெயர்கள், சோ மத்தவங்களை கம்பேர் பண்றப்போ அதிகமான பட்டப்பெயர்கள் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, விக்ரமன், நரேந்திர சிம்மன், சிம்ம விக்ரமன், சாகரி, தேவகுப்தர், தேவராஜன். சோ இதெல்லாம் வந்து இவரோட முக்கியமான பெயர்கள். அதுல மிகவும் முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சாகரி, அதாவது இந்த சாகர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். ஓகேங்களா? அவங்களை தோற்கடித்ததுனால சோ இவருக்கு சாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டமும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இவரது பட்டமான விக்ரமாதித்யன், அந்த விக்ரமாதித்யர் அப்படின்னா விக்ரமாதித்யன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விக்ரம உருவசியம் அப்படிங்கிற அந்த நூலோடையும், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமஸா சொல்லுவோம் இல்லையா விக்ரம் வேதாளம் கதைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த வேதாள கதைகளோட சம்பந்தப்பட்டது தான் இது, இந்த விக்ரமாதித்யன் அப்படிங்கிறவர் சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இக்காலத்துல தெய்வீக கோட்பாடு, அதாவது அரசர் அப்படிங்கிறது கடவுள் கூட தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரியான அந்த தெய்வீக கோட்பாடு அப்படிங்கிறது பின்பற்றி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவர் தாத்தா மாதிரி இவரும் திருமண உறவு மூலமா தன்னுடைய அரசியல் அப்படிங்கிறத பலப்படுத்திருக்கிறாரு. சோ நாக இளவரசியான குபேர நாகா, அவங்க தாத்தா யாரை மேரேஜ் பண்ணாரு அப்படிங்கிறது முக்கியம். சோ இவர் பாருங்க, இவர் நாக இளவரசியான குபேர நாகா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணிருக்காரு, திருமணம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இவரோட மகளான பிரபாவதி, சரி இது இவரோட பொண்ணு, அது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா, அந்த பொண்ணை வாகடக இளவரசரான ருத்ரசிம்மன் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து இவரோட அவையில வந்து பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டேட்டாஸ், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். சோ நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. சோ யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, காளிதாசர், அமரசிம்ஹர், காகபாணர், வராகமிகிரர், விட்டல் பட்டர், ஹரிசேனர், தன்வந்திரி, சங்கு அப்படின்னா வந்து சன்ஹூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சன்ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து வராச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண ஆசிரியர். சோ இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பேர கேட்பாங்க. காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். சரி, காளிதாசரும் ஹரிசேனரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அப்படிங்கிறவர் அகராதியல் ஆசிரியர். காக்கபாணர் அப்படிங்கிறவர் சோதிடர். ஓகேங்களா? சோ ஜோசியர் அப்படிங்கிறதா சொல்றாங்க. வராகமிகிரர்னா ஒரு வானியல் அறிஞர். விட்டல் பட்டர் அப்படின்னா மாய வித்தைக்காரர். தன்வந்திரி மருத்துவர். சன்ஹூ அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர். பராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் ஒரு சமஸ்கிருத புலவர். ஓகேங்களா? சோ இந்த 9 பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நவரத்னங்கள் யாருடைய அவையில இருந்தாங்க அப்படின்னாக்கா இரண்டாம் சந்திரகுப்தர். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? அடுத்து சோ பௌத்த அறிஞரான பாகியான். ஓகே, இந்த பாகியான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஆளு. அதாவது சைனாவை சேர்ந்த முதல் பயணி யார் அப்படின்னாக்கா அந்த பாகியான். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராரு. யாரோட டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டாம் சந்திரகுப்தரோட டைம்ல தான் இந்தியாவுக்கு வராரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இவரு
குப்தர்களுடைய சமூகம் அப்புறம் வந்து வைஷ்ணவ நகரம் பற்றின முக்கியமான குறிப்புகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற வைணவ மதத்தை பின்பற்றிருப்பாரு. இருந்தாலும் கூட பௌத்த மத அறிஞருக்கு என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்து ஆதரவு கொடுத்திருப்பாரு. சோ இவங்க வந்து வைணவ சமயத்தை பின்பற்றுறாங்க. பட் இருந்தாலும் கூட பாகியான் இந்தியாவுக்கு வந்து அது எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இந்தியாவுக்கு வந்து முதல் சீன பயணி பாகியான் இவர் தான். ஓகேங்களா? சோ இவரை பத்தின ஃபுல் டேட்டா தான் இந்த பக்கத்து இந்த பேஜ்ல ஃபுல்லாவே இருக்குது. சோ இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பாகியான். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெஷாவர், காசி, கயா உள்ளிட்ட இடங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, போய் பார்வையிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா மரகத்து மக்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடையும் செழிப்போடையும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றாரு. அவங்களுக்கு வந்து எந்த விதமான கவலையுமே இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அண்ட் அடுத்து அங்க வந்து நீதி மற்றும் தண்டனை முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்கா கடுமையான தண்டனை இன்றி நீதி வழங்கப்பட்டது. ஸோ அது மாதிரி மரண தண்டனை அப்படிங்கிறதும் ஒன்றும் கொடுக்கல. அதாவது மக்கள் வந்து எந்த விதமான கஷ்டமான தண்டனையுமே இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் நகரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா கயா அப்படிங்கிறது ரொம்ப பால் அடைஞ்சிருந்துச்சு. அண்ட் கபிலவஸ்து அப்படிங்கிறது காடா போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாடலிபுத்திரம் இந்த பாருங்க, பாடலிபுத்திரத்துல மக்கள் வந்து செல்வத்தோடையும் செழிப்போடையும் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அப்போ இந்த 2 நகரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான நிலைமையில இருந்திருக்குன்னு சொல்றாரு. அது கபிலவஸ்துவும் கயாவும். பட் ஆனா பாடலிபுத்திரம்ல என்னது கொஞ்சம் மக்கள் ரொம்ப நல்லபடியாவே இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அண்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 9 வருடங்கள் இந்தியாவில் தங்கியிருக்கிறாரு. ஆனா அதுல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது பாடலிபுத்திரத்துல தங்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப எதுக்காக பாடலிபுத்திரத்துல தங்கியிருக்காரு அப்படின்னாக்கா அங்க சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் என்ன பண்ணிருக்காரு, அவர் அங்க கத்திருக்கிறாரு ஒரு 3 வருஷம் இருந்து. ஓகேங்களா? சோ இந்தியாவில் மொத்தமா இருந்தது 9 வருடங்கள். அதுல 3 வருடங்கள் அப்படிங்கிறது பாடலிபுத்திரத்துல அவர் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய குறிப்புகள் 2ஆம் சந்திரகுப்தரின் கால, அப்போ இப்பதான் பார்த்தோம் 2ஆம் சந்திரகுப்தரோட டயத்துல தான் அவர் வந்திருக்காரு. அப்ப அவர் எழுதியிருந்தாருனாக்கா அவர் யாரை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அப்ப ஆண்ட யாரு அரசாரோ அவரை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்போ 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் இருந்த அரசியல், சமூகம், அப்புறம் பொருளாதார, சமய நிலைகள் இதெல்லாம் பற்றி என்ன பண்றாரு, இவரோட குறிப்புகளை அவர் சொல்றாரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த சீன பயணி பாகியானோட பயண குறிப்புகள்னு சொல்லக்கூடிய போஹோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பு. ஓகேங்களா? பொஹோக்கி அப்படின்னு சொல்றாங்க அந்த குறிப்பு. அந்த குறிப்புகளும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில நாணயங்கள், வரலாற்று சின்னங்கள், சோ அதெல்லாம் கூட புத்தர்களுக்கான ஒரு சிறந்த சான்றா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி பார்த்தோம் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட அரசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லயே பார்த்தோம் ஆதாரங்கள். சரிங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா குப்த அரசர்களே வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? சோ அடுத்து இவர் ஆட்சி காலத்தில் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. ஓகேங்களா? சோ தன்னுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்காரு, குப்த பேரரசு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான உயரத்துல இருந்திருக்கு, நல்ல ஒரு உச்சத்துல இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்தது பார்க்க போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படியே குப்த வம்சத்தை அப்படியே கண்டினியூவா வந்திருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பேருக்கு தான். ஓகேங்களா? சோ வந்து சந்திரகுப்தா 1 அண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? 3வது வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திரகுப்தா 2. சோ இவங்க 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேமஸ்லி முக்கியமான அரசர்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இவங்க 3 பேரையும் பத்தி கொஞ்சம் நல்லா டெப்தா படிச்சுக்கணும். சரிங்களா? சோ அடுத்தது வரக்கூடியலாம் கொஞ்சம் பேரளவுல உள்ள இருந்தவங்க தான். பட் பெரிய அளவுல ஒன்றும் சாதனைகள்லாம் ஒன்றும் பண்ணல. அண்ட் அடுத்துல முக்கியமான ஆள் அடுத்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குமாரகுப்தர்னு சொல்றாங்க. குமாரகுப்தரோட இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா சக்கராதித்யர் அப்படின்னு சொல்றாங்க. குமாரகுப்தர் அப்படி இல்லைனாக்கா அவரோட இன்னொரு பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா சக்கராதித்யர். அண்ட் உலக புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் இவர் தான். ஓகேங்களா? 5ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய அளவுல ஃபேமஸா இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் யாரு, இவர் தான். சரிங்களா? சோ வந்து முக்கியமான ஒரு அரசர். அண்ட் அடுத்து ஸ்கந்தகுப்தர்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இவரோட டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ட் ஆசியாவின் கொடூர பழங்குடியினரான ஹீனர்களோட படையெடுப்பு அதிகமா நடந்திருக்கும். ஸோ அந்த ஹீனர்களோட படையெடுப்பை அதிகமா ஃபேஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கந்தகுப்தர். அவங்க வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து தடுத்திருப்பாரு. பட் ஆனால் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹீனர்கள் 12 வருஷம் கிட்டத்தட்ட போராடி அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, திரும்ப அவங்க ஒரு வெற்றியையும் பெற்றிருப்பாங்க. சரிங்களா? சோ ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவர் ஹீனர்களோட படையெடுப்பை அதிகமா எதிர்கொண்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து இவரை பற்றிய கல்வெட்டு. ஓகேங்களா? ஒன்னு இருக்கு. சோ பிட்டாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ பித்தாரி அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிட்டாரி அப்படி இந்த 2 வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பொது ஆண்டு 467ல சோ இவருடைய இறப்புக்கு அப்புறம் குப்த பேரரசு அப்படிங்கிறது. சரிங்களா? சோ பேரரசு அப்படிங்கிறது வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ பெரிய அளவுல அந்த அந்த ஆட்சி அப்படிங்கிறது பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வர்றது யார் அப்படின்னா பாலாதித்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இவர் தான் கடைசி முக்கிய அரசர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாலாதித்யர். இவரோட இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா நரசிம்ம குப்தர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? நரசிம்ம குப்தர். சோ இவருக்கு வந்து நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீன வம்சத்தான மிகிரகுலர். ஓகேங்களா? அவரை வந்து தோற்கடித்திருக்கிறாரு. சோ இந்த மிகிரகுலரை தோற்கடிச்சு தனக்கு வந்து கப்பம் கட்ட வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷ்ணுகுப்தர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன் ரெக்கார்டு இவர் தான் வந்து கடைசி அரசர். இந்த 2 வார்த்தைகள் பாத்துக்கோங்க. கடைசி முக்கியமான அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாதித்யர். கடைசி அரசர் பேரளவுல இருந்திருக்கிற கடைசியா இருந்த அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா
விஷ்ணுகுப்தர். இவரோட இந்த குப்த பேரரசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா முடிவுக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதிகமான இதுல கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த 3 கிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது இல்லாம இந்த கிங்ஸோட ஆர்டர்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்த இந்த பேஜ்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான கிங்ஸோட டீடைல்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்க்க போறது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து குப்தர் கால நிர்வாக அமைப்பு எப்படி வந்து அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் குப்த பேரரசு நிர்வாகத்துக்காக பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரரசு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புக்தி அல்லது மாநிலம்னு பிரிச்சிருக்காங்க. அப்புறம் விஷயம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமம்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 விதமான பிரிவுகள் அப்படின்னு இருக்கு. பேரரசு. ஓகேங்களா? நாட்டின் மிக உயரிய பகுதி பேரரசு. இதனை மகாராஜா பேரரசர் நேரடியாவே என்ன பண்ணிருக்காரு, அவர் ஆட்சி பண்ணிருக்காரு. அதே மாதிரி இவரோட ஆட்சி நிர்வாகத்துல தேசிய சின்னமா எது இருந்திருக்கு அப்படின்னா கருடன். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்தர்களோட தேசிய சின்னம் என்னன்னா கருடன். அண்ட் அடுத்து புக்தி அல்லது மாநிலம். பேரரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா பல மாநிலங்களா பிரிச்சிருக்காங்க. இதை யார் வந்து நிர்வகிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உபரிகள்னு சொல்லக்கூடிய ஆளுநர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து விஷயம் அல்லது மாவட்டம். ஸோ இந்த விஷயத்தை யார் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேர்லயே இருக்கு விஷயபதி அப்படிங்கிறவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்து கிராமம். கிராமம் தான் உள்ளதுலேயே வந்து சின்ன அழகா இருந்திருக்கு. அதை யார் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிராமிகா அப்படிங்கிறவர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அண்ட் கிராமம் மற்றும் நகர நிர்வாக குழுக்கள் அண்ட் அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருந்திருக்கு. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமங்களை மெயின்டைன் பண்றதுக்காக இருந்தக்கூடிய ஒரு குரூப். ஓகேங்களா? அஷ்டகுல அப்படின்னா அந்த அஷ்டம் அப்படிங்கிறது 8 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் கிராம நிர்வாகத்தில் உதவக்கூடிய 8 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா? இந்த குழுக்களை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா செப்பேடு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தாமோதர்பூர் செப்பேடு அப்படிங்கிறது இந்த அஷ்டகுல அதிகாரணா அப்படிங்கிறவங்களை பத்தி சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த தாமோதர்பூர் செப்பேடு 3 ஆளுநர்களுக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்ததா தகவல்கள் இருக்கு. அண்ட் மகாதாரா மகத்தாரா அப்படின்னா மகாதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கிராமத்தோட மிக முக்கியமான தலைவர் அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தோட தலைமை பொறுப்புல இருந்தவர் தான் யாருன்னா மகாதாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நகர நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு அப்படின்னாக்கா சிரேஷ்டிகான்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? மகாதாரா மற்றும் சிரேஷ்டிகா. மகாதாரா அப்படின்னா கிராமத்துல முக்கியமான தலைவர். சிரேஷ்டிகா அப்படின்னாக்கா நகர நிர்வாகங்களை கவனிச்சிட்டு இருந்த ஒரு அதிகாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து முக்கிய அரசு அதிகாரிகள். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கிங்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்ல குரூப் 4 எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? அமத்தியா மற்றும் சச்சிவா இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரசருக்கு உதவக்கூடிய பொது அதிகாரிகள். அடுத்து குமார மாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா அண்ட் மிக உயரிய பதவியில இருந்த உயர் அதிகாரி அப்படிங்கிறவர் குமார மாத்தியா. அண்ட் அடுத்து மகா சந்தி விக்ரகா. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெளியுறவு மற்றும் போர்க்கால தூதரக பணிகளை கவனிக்கும் வெளியுறவு அதிகாரி. சரிங்களா? சோ மகா சந்தி விக்கிரகா வெளியுறவு அதிகாரி. மகா தண்டநாயக்கா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறார். இவர் யார் அப்படின்னாக்கா ராணுவத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்கும் ராணுவ தலைவர் அல்லது தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து பாலாதி கிருத்தியா அல்லது பாலாதி கிருத்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிருத்தியா அப்படின்னாக்கா பாலாதி கிருத்தியா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அண்ட் காலாட்படையோட தலைவரா இருக்கிறாரு. அண்ட் மகா அஸ்வபதி. ஓகேங்களா? அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா குதிரைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது குதிரையை பத்தினது. சோ மகா அஸ்வபதி அப்படிங்கிற யார் அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி. மகா பில்லுபதி. ஓகேங்களா? மகா பில்லுபதி அப்படின்னா யானைப்படையோட தளபதி. ஓகேங்களா? எக்ஸாம்ல ஒரு டைம் இதை கேட்டிருக்காங்க, இதையும் கேட்டிருக்காங்க. சோ அடுத்து மகா பிரதீகரம் அப்படின்னாக்கா மகா பிரதீதரம் அப்படின்னு சொல்றாங்க. அரச குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் மாளிகை அரண்மனை காவல். ஓகேங்களா? சோ அரண்மனையோட காவல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மகா பிரதீகாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் மகா தண்டபாஷிகா மாவட்ட அளவிலான காவல்துறையை கண்காணிக்கும் மாவட்ட காவல்துறை தலைவர். ஓகேங்களா? மகா தண்டபாஷிகா. இங்க பாருங்க மகா தண்டநாயக்கா. 2 பேரும் வேற. ஓகேங்களா? அடுத்து தூதகா அப்படின்னா தூடகா அப்படின்னு சொல்றாங்க. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எதிரிகள் பற்றி தகவல் தெரிவிக்கும் ஒற்றர்கள். ஒற்றர்கள் என்ன சொல்றாங்கன்னா துடகா அப்படின்னாக்கா தூதகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் மகா ஷபட்டலிகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னாக்கா தலைமை பதிவு காப்பாளர். மகா ஷட்டபலிகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ முக்கியமான அதிகாரிகள் இவங்கெல்லாம். அடுத்து பொருளாதாரம் மற்றும் நில வகைகள். அண்ட் புத்தர்கள் காலத்துல என்ன சொல்றாங்கன்னா நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. இவங்களோட முக்கியமான பொருளாதாரம் அப்படிங்கிறது விவசாயமா இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்பாட்டிற்கு அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நிலத்தை வந்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ புத்தர் காலத்தில் விவசாயம் முதன்மை பொருளாதாரமாக இருந்தது. நிலத்தின் அவற்றின் பயன்பாட்டுக்கு ஏற்ப 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. சோ அந்த 5 வகைகள் தான் கீழே இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சேத்ரா, கிலா, அப்ரகதா, வாஸ்தி, கப்பட்ட சக்கரா அப்படின்னாக்கா கப்பட்ட தரகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேத்ரா அப்படின்னாக்கா பயிர் செய்யக்கூடிய நிலம், அதாவது பயிர் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. கிலா அப்படின்னாக்கா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னாக்கா காடு அல்லது வனப்பகுதி. வாஸ்தி ஓகேங்களா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா குடியிருப்புக்கான ஒரு நிலம் அப்படின்னு சொல்றாங்க. கப்பட்ட சக்கரா அப்படின்னாக்கா மேய்ச்சலுக்கான நிலம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மேட்ச்ல கேட்கறது இருக்காங்க. ஓகேங்களா?
மேட்ச்ல அப்படின்னாக்கா கரெக்ட் பேர் அப்படிங்கிறதுல இந்த நிறைய டைம் இதை கேட்டிருக்காங்க. அடுத்து பகற்பூர் செப்பேடை பத்தி பார்க்கணும். இந்த பகற்பூர் செப்பேடு அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா நில உரிமையை பத்தி சொல்லுது. ஸோ முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, அரசர் தான் அந்த நிலத்தோட ஒரே உரிமையாளர். அப்போ வந்து என்னன்னா, இந்த நிலம் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? விவசாயம் பண்ணிக்கலாம், பட் அந்த நிலத்தோட உரிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா அரசர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பகற்பூர் செப்பேடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நில மானியங்கள் தரும்போதும் அதன் மீதான தனி உரிமையை தன்னிடமே அவர் வைத்துக் கொண்டார். அதே மாதிரி நிலங்களை வந்து தானமா கொடுக்குற அந்த பழக்கம் வந்து மானியங்களா கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல அது வரும். ஸோ அப்படி கொடுத்தா கூட அந்த நிலத்துக்கான உரிமை அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி சொல்லக்கூடிய அந்த செப்பேடு எதுன்னு பாத்தீங்கன்னா பகற்பூர் செப்பேடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வருவாய் மற்றும் வர்த்தக ஆதாரங்கள். காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம் அப்படிங்கிற நூல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நூல். குப்தர்களை பத்தின மிக இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தரக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா குப்தர்களோட கருவூல வருவாய், அதாவது அரசரோட நிதிநிலை மற்றும் வரிகள் இதை பத்தின தெளிவா சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதிச்சாரம் அப்படின்னா நீதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மிக முக்கியமான நூல். அண்ட் யார் எதை பத்தி சொல்லுது அப்படின்னாக்கா அவங்களோட கருவூல வருவாய், ஓகேங்களா, அவங்களோட வரி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய நூல் தான் காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம் அப்படிங்கிற நூல். அண்ட் அதே மாதிரி இந்த நூல் அமத்தியான்னு சொல்லக்கூடிய மந்திரிகளோட பங்களிப்பை பத்தி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பகற்பூர் செப்பேடு மகாராஜாவின் நில உரிமை. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தோம், முன்னாடி ஸ்லைட்லயே பார்த்தோம். அவங்களோட நில உடைமை முறையை பத்தி சொல்லக்கூடிய அந்த செப்பேடு எதுன்னு பாத்தீங்கன்னா பகற்பூர் செப்பேடு. அது என்ன சொல்லுது? மகாராஜா தான் நில உடைமைக்கு முக்கியமான ஆளு, அவர்கிட்ட தான் நிலங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் தாமிரலித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் அவங்களோட கிழக்கு கடற்கரையில இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கிழக்கு கடற்கரையில இருந்து மிக முக்கியமான ஒரு வணிக மையம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தாமிரலிப்தி முக்கியமான ஒரு துறைமுகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையில இருந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்றாங்கன்னா இலக்கியங்கள் மற்றும் நூல்கள். குப்தர் காலத்துல இலக்கியங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கு. அது சொல்லப்போனா குறிப்பா சொல்லப்போனா சமஸ்கிருத மொழி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு இவங்க டைப்ல. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்தியாயுர் வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலகாப்பியா அப்படிங்கிற எழுதிருக்காரு. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து விலங்குகளுக்கான அதை குறிப்பா யானைகளுக்கான மருத்துவ முறைகளை பத்தி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து சம்மண ராமாயணம் யார் எழுதியிருக்காரு அப்படின்னா விமலாதித்யர். ஓகேங்களா? ஸோ விமலாதித்யர் அப்படின்னு சொல்றாங்க, விமலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சமய கோட்பாடுகள் பின்னாடி எழுதப்பட்ட ராமண காப்பியம். ஓகேங்களா? ஸோ இதுவும் முக்கியமான நூல். மகாபாஷ்யம் யார் எழுதினார் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி. இவர் ஒரு சிறந்த மருத்துவராகவும் அறிஞராகவும் திகழ்ந்தார். ஓகேங்களா? அண்ட் இலக்கண குறிப்பிற்கான விளக்க உரையாக அமைந்துள்ளது. ஸோ இந்த ஆசிரியர் நூல் முக்கியம். ஓகேங்களா? அண்ட் அஷ்டதித்யாயி பாணினி எழுதின நூல். இது சமஸ்கிருத மொழியின் மிக முக்கியமான நூல்னு சொல்றாங்க. அண்ட் மிருகச்சடிகம் அப்படிங்கிறது சூத்திரகர் எழுதின நூல். ஸோ நகைச்சுவையும் சோகமும் கலந்த ஒரு நூல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் வாசவத்தை அப்படின்ற நூலை வந்து எழுதின யார் பார்த்தீங்கன்னா வசுபந்து. யார் தெரியுங்களா? ஸோ வந்து சமுத்திரகுப்தர் ஆதரித்த ஒரு பௌத்த அறிஞர். ஸோ காதலை மையமாக கொண்ட ஒரு உரைநடை இலக்கியம். அண்ட் கிருதார்ஜூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் யார் எழுதியிருக்காரு அப்படின்னா பாரவி எழுதியிருக்கிறாரு. பாரவி. ஓகேங்களா? ஸோ மகாபாரதத்தோட ஒரு பகுதியான அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் அந்த சண்டையை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிருதார்ஜூனியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சந்திர வியாகரணம் யார் எழுதியிருக்காருன்னா சந்திரகோமியம் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. அண்ட் பௌத்த அறிஞரான சந்திரகோமியரால் எழுதப்பட்ட இலக்கண நூல். ஓகேங்களா? எதுனாக்கா சந்திர வியாகரணம். அமரகோஷம் இந்த பேர்லயே இருக்கு, நம்ம அங்கவே பார்த்தோம் ஒரு சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குப்தர் காலத்து சொற்களுக்கான புகழ்பெற்ற அகராதி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அமரகோஷம் எழுதினது அவர் பேர்லயே இருக்கு, அமரசிம்ஹர். ஓகேங்களா? அண்ட் புராணங்கள் சிலது இருந்திருக்கு. விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்ஸ்ய புராணம் போன்ற புராண நூல்கள் இக்காலத்தில் மறுவடிவம் பெற்றன. அண்ட் இதிகாசங்கள் சொல்லப்பட்டா அண்ட் ராமாயணமும் மகாபாரதம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இக்காலத்துலதான் முழுமையா தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வானியல் மற்றும் கணிதம். தென் குப்தர் காலம் அறிவியல் மற்றும் வானியல் துறையில் உலகிற்கு பல முன்னோடி அறிஞர்களை தந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்களோட டைம்ல அண்ட் உலகிலேயே மிக அறிவார்ந்த சில அண்ட் யார் 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆரியப்பட்டர், 2வது பார்த்தீங்கன்னா வராக மிகிரர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆரியப்பட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த வானியல் அறிஞர். ஓகேங்களா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வானியல் சாஸ்திரத்தின் முன்னோடின்னு சொல்றாங்க. இதோட முக்கிய நூலான ஆரிய பட்டியம் மற்றும் சூரிய சித்தாந்தா இது 2 நூலுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது 2மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பூமியின் சுழற்சி மற்றும் கிரகணங்கள் பற்றிய அறிவியல் உண்மைகளை இவை விளக்கின. ஓகேங்களா? இந்த சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா அதை பத்தி தான் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து வராக மிகிரர் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வானியல், ஜோதிடம், புவியியல் சார்ந்த பல்துறை அறிஞர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து இவர் எழுதின முக்கியமான நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பஞ்ச சித்தாந்திகா. ஓகேங்களா? பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகம் இந்த நூல்களும் ரொம்ப 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 முக்கியமான நூல்கள். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிருகத் சம்ஹிதா என்ற நூல் வானியலோடு சேர்ந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இது சம்பந்தமான டீடைல்ஸ் சொல்லுது நம்ம சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வராக மிகிரர்ல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் இவர்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மருத்துவம். ஸோ மருத்துவத்தை பத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ காலத்துல வந்து மருத்துவமும் வந்து ரொம்ப உன்னத நிலையில இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க.
அண்ட் அஷ்டாங்க சம்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வாக்பதார் எழுதின இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ட் மருத்துவத்தின் 8 முக்கிய பிரிவுகளை பற்றி கூறுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, இந்த வாக்பதார் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த குப்தர் காலத்துல மருத்துவ மும்மணிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 3 நபர்கள் இருந்திருக்கதா சொல்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ட் சரகர், சுஷ்ருதர் மற்றும் வாக்பதார், இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மும்மணிகள்னு சொல்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதுல சுஷ்ருதர் பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அறுவை சிகிச்சை முறைகளை தனது நூலில் விளக்கியுள்ளார். ஓகே, தன்வந்திரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆயுர்வேத மருத்துவமனைகளை சிறந்து விளங்கிய மாபெரும் மருத்துவ அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சுஷ்ருதர் அப்படிங்கிறது இந்தியாவோட முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள். இந்த நவரத்னங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2ஆம் சந்திரகுப்தர் டயத்தில் இருந்திருப்பாரு, நம்ம அங்கவே பார்த்தோம், சரிங்களா? ஸோ அந்த நவரத்னங்கள் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஷ்டகுல அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம், அவங்க வந்து 8, சரிங்களா? ஸோ இவங்க வந்து 9, அவங்க வந்து 8. யாரு அஷ்டகுல அதிகாரம்னா 8 பேர். அண்ட் அது பார்த்தீங்கன்னாக்கா காளிதாசர் மற்றும் ஹரிசேனர், அமரசிம்மர், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி, காகபானர், சங்கு அப்படின்னா சன்ஹு, அண்ட் வராகமிகிரர், வராச்சி மற்றும் விட்டல் பட்டர். ஓகேங்களா? ஸோ இது நம்ம அங்கவே ஒரு டைம் பார்த்துட்டோம், இங்கே ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. அமரசிம்மர், அமரகோஷம் அப்படிங்கிற அமராதி அந்த அகராதி வந்து தொகுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஜஸ்ட் அந்த அங்கே பார்த்து அதே டீட்டெயில் தான் இருக்கு, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து கலைகள்னு சொல்ல போனாக்கா இந்த குப்தர்கள் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலையும் உலோக தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை டெக்ல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கட்டிடக்கலையும் உலோக தொழிலும் ரொம்ப வந்து வளர்ச்சி இல்லாத நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதை சொல்ல போனோம் அப்படின்னா ஜான்சி, ஓகேங்களா, தியோகர் கோயில் அப்படிங்கிறது இந்தியாவில் செங்கற்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகே, அண்ட் அலகாபாத்ல இருக்கக்கூடிய கார்வாஸ் ஆலயம், இங்குள்ள ஆலய சிற்பங்கள் குப்தர்களின் தனித்துவமான சிற்பக்கலை திறனுக்கு எடுத்துக்காட்டாகும். அண்ட் புத்தர்களோட சிலைகள், ஓகேங்களா, ஸோ சிலைகள்ல 2 இடங்கள்ல இருக்கு. ஸோ அந்த 2 இடங்கள்ல வேற வேற அடி உயரங்கள்ல வித்தியாசத்துல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் சுல்தான் கஞ்சி அப்படிங்கிற இருக்கக்கூடிய புத்தர் சிலை 7.5 அடி உயரமும் கொண்ட ஒரு செப்பு புத்தர் சிலை. ஓகேங்களா? நாலந்தாவில் இருக்கிற புத்தர் சிலை அப்படிங்கிறது 18 அடி உயரம். இது ஒரு டைம் வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கிறது 7.5 அடி அப்படின்னா சுல்தான் கஞ்சில, எங்க இருக்கிறது 18 அடி உயரம் ஓட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலந்தா. ஓகேங்களா? ரெண்டுமே புத்தர் சிலை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓவியங்கள். புத்தர்களோட ஓவியங்கள் அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஓவியங்கள் அப்படிங்கிறது பெரஸ்கோ அப்படிங்கிற முறையில வரையப்பட்ட ஓவியங்கள், சரிங்களா? பெரஸ்கோ முறையை சார்ந்த ஓவியங்கள்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாத்தீங்கன்னா அஜந்தா குகை ஓவியங்கள், அப்புறம் வந்து குவாலியர் மற்றும் பாக் குகை ஓவியங்கள். ஸோ இந்த 3 இடங்களுமே இம்பார்ட்டன்ட். இது போன குரூப் 4ல கேட்ட ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது 3மே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க காலத்தை தொடர்புடையது தான். அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கு எங்கன்னா அஜந்தா அண்ட் குவாலியர் பாக் ஓவியங்கள். மத்திய பிரதேசத்துல பாக் குகையில் காணப்படும் ஓவியங்கள் மிக தனித்துவமானதுன்னு சொல்றாங்க. அடுத்து இலங்கையில சிகிரியா ஓவியங்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களோட அஜந்தா பாணியை ஒட்டி தான் அந்த குன்றுகளில் வரையப்பட்ட புகழ்பெற்ற ஓவியங்கள் சொல்லியிருக்காங்க. பட் இது 2 தான் எக்ஸாம் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 6th புக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இது 2மே இம்பார்ட்டன்ட். அண்ட் நிலக்கொடை முறைகள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பகற்பூர் செப்பேடு அரசர் தான் நில உடைமையில அண்ட் நில உடைமை அப்படிங்கிறது அவர்தான் இருந்துச்சு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா மானியமாவும் நிலங்களை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா அக்ரஹார மானியம், 2வது தேவ அக்ரஹார மானியம், 3வது சமய சார்பற்ற மானியம்னு சொல்றாங்க. அக்ரஹார மானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிலக்கொடை அப்படின்னு சொல்றாங்க. தேவ அக்ரஹார மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்களின் பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட மானியங்கள். சமய சார்பற்ற மானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய பணிகளுக்கு அல்லாம, ஓகேங்களா, சோ வேற ஒருத்தவங்களுக்கு வழங்கப்பட்ட, அதாவது நிலப்பரப்புகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் சமய சார்பற்ற நிலங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரிகள். முக்கியமான வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாகா, போகா, பலி, கரா, உதயங்கரா, ஓகேங்களா, சோ ஹிரண்யா, சுல்கா, கிளிப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகள். அண்ட் பாகா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட விளைச்சல்ல 6ல் 1 பங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முதன்மையான வரின்னு சொல்றாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். போகா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா மக்கள் அரசருக்கு தரக்கூடிய பூக்கள், பழங்கள், விறகு இது மாதிரியான பொருட்கள் சொல்றாங்க. பலி அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல மக்களாவே விருப்பப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வரியை கொடுத்துருக்காங்க. ஆனா பின் நாட்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது கட்டாயம் மற்றும் ஒடுக்குமுறை வரியா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. கரா அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிராம வரியா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. உதயங்கர் அப்படின்னாக்கா காவல் நிலையங்களை பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு வரி. ஹிரண்யா அப்படின்னாக்கா தங்க நாணயங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்களுக்காக, அப்படின்னாக்கா தங்கத்திற்காக என்ன பண்ணதுன்னா விதிக்கப்பட்ட வரி. சுல்கா அப்படின்னாக்கா சுங்க வரி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சுல்கா சுங்க வரி. அண்ட் கிளிப்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலப்பதிவு வரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புத்தர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட மிக முக்கியமான வரிகள். இதுல வந்து போகா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், போகா, பலி இந்த 3 இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹிரண்யா, சுல்கா, கிளிப்தா இது நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நீர்ப்பாசனம் அண்ட் அதுக்கான வரி. ஓகேங்களா? வாத பூதா வரின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியை வசூலிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னாக்கா காற்று மற்றும் ஆவிகள் தொடர்பான அந்த சடங்கு வரி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? மத சடங்கு வரி அப்படின்னா வாத பூத்தா வரி அப்படின்னு சொல்றாங்க. நீர்ப்பாசனம், ஓகேங்களா, பந்தியா, கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வகையான அணைகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதை பத்தி சொல்லக்கூடிய நூல் அப்படின்னா நார்த் ஸ்மிருதி தான் அந்த 2 வகையான அணைகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல பந்தியா அப்படிங்கிறது வயல்களுக்கு நீர்ப்பாதை தடைக்கும் கரைகளையும்,
கரா என்பது நீரினால் பயிர்கள் மூழ்வதை தடுக்கும் வடிகால்கள். ஓகேங்களா? பந்தியா அப்படின்னாக்கா தண்ணி பாயிறது. வடிகால் அப்படின்னா சரி, கரா அப்படின்னாக்கா தண்ணிக்கான வடிகால். ஓகேங்களா? பந்தியா அப்படிங்கிறது தண்ணி போகக்கூடிய ஒண்ணு. கரா அப்படின்னா தண்ணி வடியக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? ஜல நீர்க்கமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயல்களிலிருந்து உபரி நீரை வெளியேற்றும் வடிகால் அமைப்பை பற்றி அமரசிம்மர் தம்முடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜல நீர்க்கமா அப்படின்ற மாதிரி அவர் பேர் கொடுத்திருக்காரு. அடுத்து சுதர்சனா ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சீரமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தோட கிர்னார் மலை அடியில வந்து இந்த இருக்கு. சோ இந்த குப்தர் காலத்துல சீரமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஏரி அப்படிங்கிறது சுதர்சனா ஏரி. ஓகேங்களா? அண்ட் வணிக முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா குப்தர் காலத்துல 2 முக்கியமான வணிக குரூப் இருக்காங்க. யார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு சிரேஷ்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வணிக குரூப் இருக்காங்க. 2வது சார்த்தவகான்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த சிரேஷ்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கடையை போட்டு அந்த கடையிலேயே என்ன பண்ணுவாங்க, அவங்க வியாபாரம் பார்ப்பாங்க. அவங்க யாருன்னா ஒரு உள்ளூர் வணிகர்கள். சார்த்தவகா அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை விற்கிறது என்ன பண்ணுவாங்க, வண்டியில எடுத்து போய் விற்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க வேற வேற இடத்துல அதாவது மாட்டு வண்டியை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல அந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஊர் ஊரா போயிட்டு வணிகம் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ஒரு நாடோடி வணிகர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதே மாதிரி உங்களோட எத்திக்ஸ் புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருந்திருக்கு, 3வது ஒரு குரூப் இருந்திருக்கு நம்ம சொல்றாங்க. பட் இவங்களை பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணல. வணிக், சிரேஷ்டிகள், சார்த்தவகான்னு சொல்லக்கூடிய 3 குரூப் இருந்திருக்கு வணிகத்துக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் இந்த வணிக் பத்தி எந்த விதமான லைன்ஸும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சமூக முறை. அண்ட் சமூக முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அந்த சாதிய முறை, அந்த வர்ணாசிரம சாதிய முறை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிராமணர்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாவே இருந்திருக்கு, அதிகமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பெண்களோட நிலைமை வந்து கொஞ்சம் மோசமா இருந்திருக்கு. மனுஸ்மிருதி நூலின் வழிகாட்டின்படி மிக இளம் வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வழக்கம். அண்ட் குழந்தை திருமணம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா வழக்கத்துல இருந்திருக்கு. அதை பத்தி சொல்றதுன்னா மனுஸ்மிருதியை சொல்லியிருக்கு, குழந்தை திருமணம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபாகியான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா யாரு 2ஆம் சந்திரகுப்தர் டயத்துல வந்துருக்கா இல்லையா அந்த ஃபாகியான், இவரு கங்கை சமவெளி பகுதி என்ன சொல்றாருன்னா பிராமணர்களின் பூமி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? சோ ஃபாகியான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது பிராமணர்களின் பூமி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மக்கள் மதகத்தின் சார்பாக அமைதியான முறையில் வாழ்ந்ததாகவும் எழுதியிருக்கிறார். எஸ், அங்கேயும் முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? அண்ட் மொழி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 2 முக்கியமான மொழிகள் இருந்திருக்கு. ஒன்னு நம்ம பார்த்தோம் சமஸ்கிருதம், 2வது பிராகிருதம் சொல்லக்கூடிய இந்த 2 வகையான மொழிகளுமே அங்க இருந்திருக்கு. அதுல சமஸ்கிருதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு அரசவை மொழியாகவும் அப்புறம் சமூகத்தோட உயர்குடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாகவும் அது இல்லாம இலக்கிய மொழியாகவும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படியே பார்த்தோம் காளிதாசர் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமஸ்கிருத அறிஞர் தான் இருந்திருக்காங்க. அண்ட் சமஸ்கிருதம் சார்ந்த நூல்கள் தான் அவங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராகிருத மொழி. இது யார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண அடித்தட்டு பொதுமக்கள் பேசிய ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பிராந்திய வடிவில் ஒரு மூன்று வடிவத்தில் இருக்கு. அதாவது அது பேசக்கூடிய இடங்கள்ல 3 விதமான வடிவங்கள்ல பேசப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் மதுரா பகுதிகளில் சூரசேனி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராகிருதத்துக்கான அந்த மொழியோட வடிவம் என்ன சொல்றாங்கன்னா சூரசேனி வடிவம்னு சொல்றாங்க. அவந்த் பகுதியில வந்து அர்த்த மகதி அப்படின்னு சொல்றாங்க. பீகார் பகுதியில மாகதி அல்லனா மகதி அப்படிங்கிற அந்த வடிவத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பிராகிருத மொழியை பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அதை பார்த்தோம் நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேங்களா? ஸோ அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பத்தி குமாரகுப்தர் டைம்லேயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அங்கே அது இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கல. பட் இங்கே நம்ம தனியாகவே செப்பரேட்டாக பார்க்குறோம். ஓகேங்களா? உலக புகழ் பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ தோற்றம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. இது எந்த எக்ஸாம்ல ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னாக்கா 5ஆம் நூற்றாண்டுல தோற்றுவிக்கப்பட்டது. யாரால? குமாரகுப்தர். குமாரகுப்தரோட இன்னொரு பேரு சக்கராதித்யர். நம்ம அங்கேயே பார்த்தோம். ஓகேங்களா? பீகார் பாட்னாவிற்கு அருகில் உள்ள மகா விகாரா என அழைக்கப்படும் இடத்தில் இது அமைந்துள்ளது. எங்க இருக்கு அப்படின்னாக்கா பீகார்ல பாட்னாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகா விகாரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா 1915 இங்க முறையான அகழாய்வு அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க. இந்த வளாகம் அப்படிங்கிறது 12 ஹெக்டேர், 11 பௌத்த மடாலயங்கள் மற்றும் ஒரு பெரிய கோயிலோட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1200ல அண்ட் டெல்லி வம்சம் அடுத்தது பார்ப்போம். அவங்க அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்கானிய தளபதியான பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா? அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு நபரால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த பல்கலைக்கழகம் முற்றிலுமா என்ன பண்ணிருக்குன்னா அண்ட் தகர்க்கப்பட்டிருக்கு. அது தகர்த்தது மட்டும் இல்லாம அங்க எரிக்கவும் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ட் ஆசிய நாடான இந்தோனேஷியாவை சேர்ந்த சைலேந்திர வம்ச அரசர்கள் இப்பல்கலைக்கழகத்தின் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்துக்கான மானியங்கள் கொடுத்திருக்கதாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. அண்ட் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அந்த அமைப்பால் என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேங்களா? அடுத்து கலை மற்றும் சிற்பங்கள். குப்தர் காலத்து கலை மற்றும் கட்டிடக்கலை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா மகாராஷ்டிராவில் அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாக் குகைகள், ஒடிசாவில் இருக்கக்கூடிய உதயகிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2019 இருக்க குரூப் 4 எக்ஸாம்ல ஸ்ட்ரைக்டா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நாலந்தாள் வந்து பாத்தீங்கன்னா 18 அடி உயரத்துல இருக்கு. அண்ட் சுல்தான்கஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 7 அடி உயரமுள்ள ஒரு உலோக சிற்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அண்ட் சமயநிலை அப்படின்னாக்கா குப்தர் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்து சமயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முழுமையா இருந்திருக்கு. பெரிய அளவுலையும் வளர்ச்சி அடைந்திருக்கு.
அண்ட் சமண பௌத்த சமயங்களும் மக்களால் பின்பற்றப்பட்ட, அதாவது சமணமும் பௌத்தம் இது ரெண்டுமே கூட என்ன பண்ணிருக்காங்க, பின்பற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் கங்கை வெளி பகுதியை பார்த்த பாக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமணர்களின் பூமி அது பார்த்தோம். அண்ட் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் நம்ம பார்த்தோம். இவங்களோட தேசிய சின்னமாக என்ன வந்திருக்காங்கன்னா கருடன் தான் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க கருடனையும் வணங்கியிருக்காங்க. அண்ட் பாகவதம் என்ற பெயரில் மகாவிஷ்ணு வழிபாடும் லட்சுமி வழிபாடும் புதிய சமய சடங்குகளும் வட இந்தியா முழுவதும் பரவின. ஓகேங்களா. ஸோ ராமாயணத்தோட நாயகனான ராமனையும் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, வழிபட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரம்மா சிவன் விஷ்ணு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி வழிபாடு இருந்திருக்கு. அண்ட் இந்திரன் வருணன் யமன் போன்ற கடவுளை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வழங்கியிருக்காங்க. நான் அந்த படங்களுக்கும் பார்த்ததான். ஓகேங்களா. ஸோ வந்து ஸ்கூல் புக்ல எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இது அர்ஷரோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சிறப்பூட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து என்னன்னாக்கா பக்தியார் கிழிச்சி மம்லுக்கள்னு சொல்லக்கூடிய அடிமைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்களால அழைக்கப்பட்டிருக்கு. அண்ட் உலக பரம்பரை சின்னம். அண்ட் குப்தர் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா குப்தர் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த கருத்துக்கு நிறைய வந்து நிறைய பேர் ஒத்துக்கல. ஓகேங்களா. ஸோ குப்தர் காலம் பொற்காலம் சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன மோசமான காலமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் குப்தர் காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நிறைய ஆட்சேபனைகள் இருக்கு. ஆனாலும் கூட அவங்களோட காலம் அப்படிங்கிறது பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் அண்ட் செவ்வியல் கலைகளின் காலம் அப்படிங்கிறத அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த குப்தர் காலம் ஒரு பொற்காலம் சொல்றாங்க தான். பட் ஆனா அது அறிஞர்கள் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணல. ஆனாலும் கூட இந்த பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குப்தர்களோட நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தங்க நாணயங்களை அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வெள்ளி நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வெள்ளி நாணயங்கள் அப்படிங்கிறது சந்திரகுப்தா ஓகேங்களா 2 அந்த டைம்ல வந்து நிறைய வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ குப்தாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்களோட புழக்கம் அப்படின்னு குறைஞ்சு போச்சு. நம்ம அங்கே பார்த்தோம் சந்திரகுப்தா டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களுக்கு அவங்க மாறிட்டாங்க. அண்ட் இந்த குடைவரை கோயில்கள் ஒரு 3 கோயில்கள் நம்ம பார்த்தது தான். அஜந்தா இல்லோரா மகாராஷ்டிரா அண்ட் பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். அண்ட் அந்த சிறந்த ஸ்தூபிகள் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமத் உத்தரப்பிரதேஷ், ரத்னகிரி ஒடிசா, மிர்புர்கான் சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடங்கள்ல வந்து இருக்கு. அண்ட் வந்து கல் சிற்பங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா சாரநாத்தில் இருக்கக்கூடிய நிற்கும் புத்தர் சிலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயகிரி குகை நுழைவாயில் இருக்கும் வராக அவதார சிலை, இதெல்லாம் வந்து கல் சிற்பத்துக்கு மிக சிறந்த உதாரணங்கள் சொல்றாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய பண்பாடும் விழாக்களும் இன்றளவும் அங்குள்ள மக்களால் பின்பற்றப்படுதுன்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 1983 வந்து பாத்தீங்கன்னா அஜந்தா குகை. ஓகேங்களா. ஸோ இந்த அஜந்தா குகை ஓவியங்கள் இங்க இருக்கு இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1983 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக பாரம்பரிய சின்னம் யுனெஸ்கோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் புக்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் இல்லாததையும் இதை சேர்த்து ஆட் பண்ணிருக்கிறேன். இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்திக்ஸ் புக்ல இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவில் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலையாகும். வரலாற்று ஆசிரியர்கள் RS சர்மா ஓகேங்களா என்ன சொல்றாரு அப்படின்னா நிலப்பிரபுத்துவம் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தர் காலத்து இது சமயம் மெசோபொட்டோமியா பகுதிகளில் வந்து பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் புத்தர் காலம் இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு கூட என்ன பண்றாங்க, அதை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதிகமான இந்து கோயில்கள் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்து கோயில்கள் அதிகமாக கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது இவங்களோட டைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்து மதம் அப்படிங்கிறது பாலி தீவு. ஓகேங்களா. ஸோ இது பாலி தீவுக்கு அண்ட் இந்து மதம் அப்படிங்கிறது பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் குப்தாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாபிக் இதோட முடியுது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபேமஸாக நம்ம பார்த்தது அப்படின்னாக்கா வந்து அரசர்கள். ஸோ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப அந்த லைன் அப்படிங்கிறது வந்து யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே சொல்லணும்னா அந்த 3 அரசர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. யாருனாக்கா சந்திரகுப்தா 1 அண்ட் சமுத்திரகுப்தா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அண்ட் அட்மின் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அந்த அட்மின்ல வந்து பார்த்தீங்கன்னா குகைகள் பற்றி அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த உயர் அதிகாரிகள் அவங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் புக்ல ஒரு டைம் படிக்கிறப்போ நல்லபடியா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது கண்டினியூவா ஸ்கூல் புக்கோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸையும் பாருங்க, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பை கைஸ்.